அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கரூர் மாவட்ட செய்தியாளர் சம்பத்குமார். இன்றைய நவீன உலகத்தில் இயற்கையோடு இணைந்து வாழ்வது என்பது அரிதாகி வரும் சூழலில் விவசாயம் மேற்கொண்டு வரும் விவசாயிகள் தங்கள் விளைநிலத்தில் விவசாயத்தை தொடர்வது மிகுந்த சிரமத்தை எதிர்நோக்கி வருகிறார்கள். விவசாயத்திற்கு அடிப்படை தேவையான தண்ணீர் இன்று கேள்விக்குறியாகி வருகிறது. முன்பை காட்டிலும் தற்போது அனைத்து பகுதிகளிலும் வறட்சி அதிகரித்து வருவதால் பெரும்பாலான நிலங்கள் தரிசாகவே கிடந்து வருகிறது. இதனால் விவசாயம் செய்ய இயலாத நிலையில் தள்ளப்பட்டுள்ள அந்த விவசாயிகளின் வாழ்வில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக திருநெல்வேலியைச் சேர்ந்த மரசித்தர் அர்ஜுனன் அவர்கள் 10 வருடங்களாக பல்வேறு சோதனைகளை மேற்கொண்டு புதிய முறையில், அதாவது நமது முன்னோர்கள் வகுத்து தந்த பழைய பாதையில் புதிய கோணத்தோடு மரங்கள் வளர்ப்பு குறித்து ஆய்வு செய்து ஒரு திட்ட அறிக்கையை தயாரித்துள்ளார். அந்த திட்ட அறிக்கையின்படியில் தற்போது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று விவசாயிகளுக்கு தேவையான பயிற்சிகளை வழங்கி வருகிறார். அதன் அடிப்படையில் மரக்கிளைகளை வெட்டி அதன் மூலம் 45 நாட்களில் மரங்களை உருவாக்கி மீண்டும் அதை அதிகப்படியான ஸ்திரத்தோடு வளர்ப்பதற்கு மீண்டும் ஒரு 45 நாட்கள் எடுத்த பிறகு சரியாக 90 நாட்களுக்கு பிறகு 10 அடி உயரம் கொண்ட ஒரு மரத்தை தயார் செய்து அதனை உடனடியாக நாம் நமது தோட்டத்தில் நடும்போது அதற்கு தேவையான தண்ணீர் என்பது தேவையற்ற நிலையிலும் அதனை வளர்க்க முடியும் என்ற ஒரு சூழலை உருவாக்கி அதன் மூலம் பல்வேறு விவசாயிகளின் வாழ்வில் தற்போது அவர்கள் வருவாய் ஈட்டுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தந்து வருகிறார். அதன் அடிப்படையில் தற்போது புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே பாண்டுகாரப்பட்டி பகுதியில் அப்பகுதியைச் சேர்ந்த ஊராட்சி செயலாளருடைய ஏற்பாட்டின்படி அப்பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கும் காட்சியைத்தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த காட்சியின் மூலம் அவர்கள் கற்றுக்கொண்டது வறட்சியான நிலத்திலும் தரமான ஸ்திரமான தண்ணீர் ஆதாரம் இல்லாமலே மரங்களை உருவாக்க முடியும். அந்த மரங்களில் நாம் பல நன்மைகளை அடைவதோடு இயற்கையை பாதுகாப்பதற்கான சூழலும் அதில் உருவாக்க முடியும். அதிலிருந்து நாம் பெறக்கூடிய வருவாய் நாம் இயல்பாக செய்யக்கூடிய விவசாயத்தை காட்டிலும் கூடுதலாக அதில் பெற முடியும் என்ற ஒரு சூழலை அதில் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே பார்க்கும்போது நிலத்தில் குறிப்பிட்ட அளவிற்கு மண்ணை வெட்டி மேடாக்கி அந்த மேட்டு பகுதியில் இந்த மரங்களை வளர்ப்பதற்கான சூழலை உருவாக்கி தருகிறார். இதற்கான காட்சிகளை எல்லாம் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த மர வளர்ப்பு மூலமாக நாம் வறட்சியான பகுதிகளிலும் நாம் மரத்தை வளர்த்து அந்த மரத்தில் காய்க்கக்கூடிய காய்கள் மூலமாக நாம் பல்வேறு வசதிகளை உருவாக்கி தருவதோடு வறட்சியான பகுதியிலும் விவசாயத்தை மேற்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையை விவசாயிகளிடையே கொண்டு வருவதற்கான ஒரு சூழலை உருவாக்கி தருவதற்காகவே கிராமங்கள் தோறும் சென்று இது போன்ற பயிற்சிகளை அர்ஜுனன் அவர்கள் வழங்கி வருகிறார்கள். இதன் அடிப்படையில் ஒரு மரத்திலிருந்து ஒரு கிளையை 10 அடி கிளையை வெட்டி அதை சீரமைத்து பிறகு அதற்கு அடியில் 1 ஜான் அளவுக்கு இடமிட்டு மீண்டும் அதற்கு மேல் தேங்காய் நாரால் கொண்டு ஒரு பதியம் அமைத்து அதனை கம்பி கட்டுகளால் இறுக்கமாக கட்டி அதன் மீது ஒரு சேலையை கொண்டு அந்த கிளையை சுத்தமாக மூடி வைத்து அதன் பிறகு அதனை மேடான பகுதிகளில் நிறுத்தி தண்ணீர் குறைந்த அளவில் ஊற்றி வளர்க்கும்போது ஒரு 45 நாட்களுக்குள் அந்த கிளையிலிருந்து துளிர்த்து மரக்கிளை தயாராகி வருகிறது. மீண்டும் மேம்படுத்தும் போது 90 நாட்களில் ஒரு 10 அடி உயரமுள்ள ஒரு மரக்கன்று தயாராகி விடுகிறது. இதன் மூலம் இந்த மரக்கன்றுகளை நடுவதால் உடனடியாக ஒரு தோட்டத்தில் அதன் மூலம் விரைவான வளர்ச்சியை எட்ட முடியும் என்று அவர் தெரிவிக்கிறார். அவர் கை தேடி மேலே இருக்கணும். சின்ன குச்சியை கொண்டு போய் நீங்கள் நட்டிங்கன்னா ஆடு என்ன பண்ணும்? என்ன செய்யும்? வளையும், உடஞ்சிடும். அப்போ நீங்கள் எப்பொழுதுமே சின்ன கண்ணு தான் நானே நட்டேன். நட்டுனா எப்படி தான் 2000 கண்ணு நட்டுருப்போம். எதுவுமே இல்லை. செம்மண்ணே இதில் அடுத்தது 2 பெரிய தாயத்தில் 3 தாயத்துக்கு மேலே வந்தாங்க. சரி, இப்போ என்ன பண்ணணும்னா கம்போட தடி வந்து வளையக்கூடாது, ஃபுல்லாக வளையக்கூடாது. அப்போ அதை விட கம்பு பருந்தடியாக போகணும். சரிங்களா? கை தடிக்கு நல்லா இருக்கணும். இதெல்லாம் வளையாது, இவ்வளோ தடியாக இருக்கணும். சரியா? இதுக்கு மேலே
வளைஞ்சிட்டுனா என்ன பண்ணுவோம்? ஆடு சாப்பிட்றோம், அப்புறம் மரமும் பட்டுரும். என்னப்பா அந்த குடத்தை போய்ட்டுருவோம், இங்கே பாருங்க மேலே ஒரு அந்த குடத்தை எடுத்துருவா, அப்போ இருந்தானே எடுத்துருவா. இப்போ இந்த சேலை நனையும் போது என்ன ஆகும்னா இந்த கம்பானது ஈரப்பதத்தை வச்சுக்கிட்டே இருக்கும் சரிங்களா? அப்போ ஓசை வச்சு நீங்கள் மேலே பிடிக்கிறீங்க, அப்போ அந்த தண்ணி மேலே இருந்து கீழே இறங்கிருக்கும். இந்த தண்ணி நீங்கள் டெய்லி பாய்க்கணும்னு இல்லை, ஒரு நாள் பாய்ச்சா மறுநாள். இங்கே கீழே பாய்க்கிற 2 நாளைக்கு இருக்க பாய்ங்க, நாள் தான் 2 நாள் தொடர்ந்து பாய்க்கணும். 3ஆனது ஒரு நாள் to ஒரு நாள் பாய்ச்சணும். ஆனால் இங்கே மேலே நினைச்சிடணும் சேலையை, டெய்லி நினைக்கணும், டெய்லி நினைச்சிடணும். பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ஓசை வச்சு தான் அடிக்கிங்க ஃப்ரெஷ்ஷாக பண்ணிடலாமா? பண்ணிடலாம். பஞ்சாயத்து தலைவருக்கு சொல்லிடலாமா? சொல்லிடுங்க. என்னுடைய பேர் வந்து அர்ச்சுனன். திருநெல்வேலி மாவட்டம் ராஜவலிபுரம் செப்பறை வளபூமின்னு ஒரு அறக்கட்டளை ஓப்பன் பண்ணி அது மூலம் அந்த பயணத்தை பண்ணுறேன். மாமரத்தை காய்க்கு நெருக்கி நட்டுட்டோம் நீயா வாய்க்கு மெத்தடில் அடர்வனங்கிறதுல நான் கேட்டி அவங்கள குறை சொல்லலை. அப்படி நட்டிங்கன்னா அதுக்கு சூரிய ஒளி கிடைக்காது, கார்பன் டை ஆக்சைடு. மரங்களுக்கு முக்கியமாக கார்பன் டை ஆக்சைடும் சூரிய ஒளி தான். இது பக்கத்தில் நெருக்கி இருக்கனால என்ன ஆகும், ஒரு மரம் விடுற காற்று ஒரு மரம் சுவாசிக்கும் போது காய்ப்பு இருக்க. அப்படியே இருந்தாலும் மேலே இருக்க முன்னணி காய்க்கும், கீழே விடுமானா இருக்கா காய்க்கு தண்ணி இருக்கா குறையும். கார்பன் டை ஆக்சைடு மேலேருந்து திருடு. அதனால் அதை செய்யக்கூடாது. நாம் எதுக்காக மரம் நட வந்திருக்கேன்னா இவங்களுக்கு இயற்கை வேணும், நல்ல மழை பொழி வேணும், நல்ல பூமி வளமாக இருக்கணுங்கிறதுக்காண்டி நானே நிறைய அனுபவப்பட்டு 90 நாளில் 10 அடி மரத்தை வளர்த்து பொது இடத்துல நடும்போது அந்த மரம் கூண்டு வைக்க வேண்டாம், வேலிப்பட வேண்டாம். அந்த நுட்பத்தை ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் கற்றுக்கிட்டேன். அதையும் நிறைய பேர்கிட்ட போய் ஒவ்வொருத்தரும் அப்படி இப்படி வைப்பாங்க, மரம் கிளைய வெட்டி வைப்பாங்க, பூவரசை வெட்டிப்பாங்க, ஆலமரத்தை வெட்டி வைப்பாங்க. இது ஏன் எல்லா மரமும் தழுக்கலை அப்படிங்கிறத கொஞ்சம் தம்படாங்க. எல்லா மரம் ஏன் தழுக்கலை அப்படிங்கிறது, அப்போ அவன் அந்த தோலில் ஈரப்பதம் போயிட்டுனா எல்லா மரம் செத்து போயிடுது. அவன் தோலை உருவாக்க என்ன செஞ்சாங்கன்னா முன்னோர்கிட்ட திரும்ப தான் அவங்க வைக்கப்பிரியை வச்சு வளர்த்துருக்காங்க. நான் அதுக்கு என்ன செஞ்சுருக்கேன், சேலையை சுற்றி வளர்க்குறேன். சேலை வந்து ஒரு சேலை வந்து அதிகபட்சமே 13 ரூபாய்க்கு மேலே இல்லை, குறைஞ்சது 8 ரூபாய்க்கு கிடைக்கும். போடுற தென்னை வீடு காட்டில் போடுறேன், மெத்தையை எடுத்து மரம் உருவாக்கிடுறேன். திருநெல்வேலியில் எனக்கு வேணுங்க சாம்பல் கிடைக்கும், அதை வச்சு மரம் வளர்த்துக்கிறேன். தூர போடுற அந்த கார் பிளானில் கிடைக்கிற தென்னை அந்த கார் ட்ரிம்மு அதை எடுத்துகிட்டு ஒரு ட்ரிம்மில் குறைஞ்சது ஒரு 100 மரம் வளர்க்குறேன். ஒரு ட்ரிம்மில் வச்சு 2 அறுத்து வருஷத்துக்கு 4 மரம். அது வந்து தார் ட்ரம்மை வந்து இத்து போகாது. அதனால் ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 4 மரம் உருவாக்க முடியும். அந்த தார் ட்ரம்மில் வச்சு நீங்கள் வளர்த்து நீங்கள் பொது இடத்தை கொண்டாடும் போது கூண்டு வைக்க வேண்டாம், வேலிப்பட வேண்டாம், தண்ணி ஊற்ற வேண்டாம். இதுதான் என்னுடைய இலக்கு. பின்னாடி வர தலைமுறை இது ஏன் ஊரை விட்டு தமிழ்நாடு பூரா என் பயணிக்கிறேன்னா, தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு சொந்தங்களும் என்னுடைய சொந்தங்க. ஜாதி மதம்லாம் அப்பாற்பட்டது. எனக்கு இவங்க எங்கள் சொந்தம். இவங்களுக்கு இயற்கை வேணும், இவங்களுக்கு மழையை மாதிரி இந்த பூமியை மாதம் மும்மாரி மழை பொழியணும், விவசாயம் நடக்கணும், கால்நடை பெருகணும். அதுதான் என்னுடைய இலக்கு. அதுக்காண்டி ஏட்டில் இருக்க நான் சொல்லலை, என்னுடைய அனுபவத்தை இங்கே உங்கள்கிட்ட சமர்ப்பிக்கிறேன். இதே மாதிரி இப்போ இதை பார்க்குற ஒவ்வொரு ஐயாக்களும் உங்கள் கிராமத்தை சோலையாக்கணும்னா கிளையை வெட்டி 90 நாளில் இதே மாதிரி உருவாக்கி தரேன். என்னை தொடர்பு கொள்ளுங்க, நான் பண்ணி தரேன். ரொம்ப நன்றி. மரக்கிளைகளை வெட்டி மரக்கன்றுகளை உற்பத்தி செய்வது போலவே மரக்கிளைகளிலேயே மரக்கன்றுகளை உற்பத்தி செய்யும் முறையான விண்பதிய முறையையும் அப்பகுதி மக்களுக்கு மரசித்தர் அர்ஜுனன் அவர்கள் பயிற்சி வழங்கினார். இதன் மூலம் ஒரு மரக்கிளையில் எவ்வாறு மற்றொரு மரக்கன்றை தயார் செய்வது என்பது குறித்தான நேரடி செயல் விளக்க பயிற்சியை அப்பகுதி மக்களுக்கு வழங்கினார். இந்த பயிற்சியை அவர்கள் ஈடுபட்டு அந்த செய்முறைகளை அவர் முன்னிலையில் கற்றுக்கொண்டனர். இந்த பயிற்சிகள் மூலம் மரக்கன்றுகளை வறட்சியான பகுதிகளில் வளர்க்க இயலும் என்ற சூழலை உருவாக்கி தருவதற்காக இந்த மாதிரி பயிற்சிகள் வழங்கப்பட்டது. இந்த பயிற்சிகள் மூலம் வருங்காலத்தில் வறட்சியான பகுதிகளிலும் விவசாயம் மேற்கொள்ள ஏதுவான ஒரு சூழல் உருவாகி வருகிறது. இந்த தகவல்களை குறித்து அப்பகுதியில் பயிற்சியில் ஈடுபட்டவரும் இதனை முன்னின்று நடத்தியவர்களும் தங்களது கருத்துக்களை பதிவு செய்துள்ளனர். அதன் அடிப்படையில் ஊராட்சி செயலர் நாகராஜ் அவர்களும் இந்த பயிற்சியில் ஈடுபட்ட அப்பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண் ஒருவரும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் செல்வம் இந்த பயிற்சியில் ஈடுபடுவதற்கான ஆர்வத்தையும் அவசியத்தையும்
இதே வெயில் அதனால் ஏற்பட்ட விளைவுகளையும் அவர்கள் விவரிக்கின்றனர். அந்த கருத்துக்கள் எல்லாம் உங்கள் பார்வைக்காக இங்கே படைக்கப்பட்டுள்ளது. தகவலுக்காக நன்றி. நிறையா பண்ணது வேற கவர் இருக்கணும். சரிதான். இதுக்கு மேலே இதில் ஒரு கட்டு மேலே ஏற்றிக்கமா கொஞ்சம் இந்த வெள்ளை தெரியும். ரைட். அதான் இருக்கிற இடம். என் பேர் நாகராஜ். நான் லட்சுமணப்பட்டி பஞ்சாயத்து செக்ரட்டரியாக இருக்கிறேன். விராலிமலை ஒன்றியம், புதுக்கோட்டை மாவட்டம். ஐயா பிடிக்கிறதுக்கு 3 மாதமாக ஐயாசாமிங்கிற சமூக ஆர்வலர் மூலியமாக ஐயா பிடிச்சே ஆகணும், அவர் மூலியமாக இந்த மாவட்டத்தை செழிப்புமாக கொண்டாடணும், முதல்ல என் பஞ்சாயத்தை சரி பண்ணி கொண்டாடுறதுக்காண்டி ஒரு 1000 குழி வெட்டி போட்டு வச்சுருக்கேன். வர வழியில் பார்த்தேன். ஆனால் நான் எதிர்பார்த்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 25 இடத்துல போய் நான் கண்ணுகளெல்லாம் செலக்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு மனசுக்கே பிடிக்கல. அதெல்லாம் வச்சோம்னா வருமா அப்படிங்கிறது சந்தேகமாக இருந்துச்சு. ரெண்டாவது வந்து கால்நடைகள் அளப்பு இங்கே வந்து அதிகம், அதனால் அதை வந்து கண்ணு பாதிக்க முடியாது. ஒரு கூண்டு வந்து 200 ரூபாயிலேருந்து 250 ரூபாயிலேருந்து கூட தான் சொல்கிறாங்களே வெளியே கம்மி கிடையாது. அதுக்காக போய் அந்த டிபார்ட்மெண்ட் மூலியமாக நெடுஞ்சாலைத்துறையில் வச்சுருக்க கண்ணுகளை அந்த பார்வையிட்டு அந்த அதிகாரிகள் மேல் அதிகாரி மூலியமாக கலந்து பேசி அதுக்கப்புறம் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணுறதுக்கெல்லாம் பண்ணிட்டு போகும்போது கூடுதல் செலவாகுது. அப்படிங்கிறது தான் இன்னைக்கு லேட் ஆனாலும் பரவாயில்ல, எங்கள் சித்தர் மூலியமாக வந்து இந்த பஞ்சாயத்தில் நட்டே ஆகி இந்த பஞ்சாயத்தில் வந்து கிட்டத்தட்ட எப்படி வேணாலும் ஒரு 50,000 கன்று நடணும்னு எனக்கு ஒரு ஆசை. எனக்கு வந்து முழு காரணமே வந்து பஞ்சாயத்தோட வைஸ் பிரசிடண்ட் தான். எனக்கு பையன், வைஸ் பிரசிடண்டோட பையன், அவர் தான் நம்ம எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறது. இந்த இடத்த காமிச்சது, இந்த பஞ்சாயத்துக்கு வரவழைச்சது பூராமே இந்த இயக்கம் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து ஐயாசாமி சார் ஒரு ஆள், ஐயா சார், அதுக்கு அடுத்தாப்புல எனக்கு அவங்க தான் குரு. இவ்வளோ விஷயத்துக்கு இன்னும் நான் செஞ்சு கொடுக்குறதுக்கு இந்த தண்ணி வசதி, இந்த உள்ள ஏரி, இங்கே உள்ள மக்கள் இதை வளர்த்து கொடுத்தாங்கன்னா இந்த மாவட்டம் உள்ள மாநிலம் உள்ள சப்ளை பண்ணுறதுக்கு நான் ரெடி. எனக்கு அவ்வளோ ஆர்வம். அதுக்காக தான் நான் வந்து 3 நாள் எனக்கு ஐயாவோட இருந்து ஒரு என்ன சொல்றாரோ அந்த அனுபவம் எனக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. நிச்சயம் கிடைக்கும். எனக்கு வந்து அதுதான் எனக்கு முக்கியம். இது என் யூனியன்லேயே நான் வந்து இதை விரிவு பண்ணி கொண்டிருக்கேன். நிறையா வந்து மரமே இல்லாத ஒரு பகுதியாக இருக்கு, மரமே இல்லாத ஒரு கிராமம். இந்த இதில் மரத்தை வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருஷத்துக்குள்ள நிழல் தர மரமாக, பயனுள்ள மரமாக நான் கொண்டாந்துருக்கேன். அந்த நம்பிக்கையில் தான் இந்த இதை ஆரம்பிச்சு விட்டேன். நான் சின்னபாண்டாப்பட்டி கிராமத்தில் இருக்கேன். இந்த கன்று நடுறதுக்கு ஐயா அவர்கள் வந்து சொன்னாங்க, இது மாதிரி நட்டு இதில் வருமானம் நல்லா மரங்கள் நிறையா வளர்க்கலான்னு சொன்னாங்க. ஏற்கனவே நசரியாத்துங்கிற ஒரு நிறுவனத்தில் போய் நான் ட்ரைனிங் போய் இந்த மரம் வளர்க்குறத பற்றி ட்ரைனிங் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் எனக்கு தெரியும். எவ்வளோ நாள் ட்ரைனிங் கொடுத்தாங்க? 1 வாரம் கொடுத்தாங்க. 1 வாரம் கொடுத்தாங்க. அதை நாங்கள் பயன்படுத்தி நடத்தினோம். என் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இங்கேருந்து நான் நடத்தலை, அங்கே எங்கள் ஊரில் நடத்தினோம். இப்போ அதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? எல்லாமே அந்த மரம் வளர்க்குறத பற்றி இயற்கை எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கோம். இப்போ தனியாகவே செய்வீங்க? தனியாக செய்வோம். பயன்படுத்தி என்ன பண்ண? உங்கள் கூட எத்தனை பேர் இது மாதிரி இந்த வேலை கற்றுக்கிட்டவங்க இருக்கிறாங்க உங்கள் கூட? எங்கள் கூட வேலை கற்றுக்கிட்டவங்க ஒரு 10 பேர். அது அவங்களும் வேறு வேறு பஞ்சாயத்தில் இருக்காங்க. வேலை கூப்பிட்டா வருவாங்க? கூப்பிட்டா வருவாங்க. லட்சுமணம்பட்டி பஞ்சாயத்து துணைத் தலைவர் பேசுகிறேன். என் பேர் செல்வம். இந்த தோட்டத்திலே வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 1000 கன்று கிட்ட வச்சோம். அந்த 1000 கன்றுமே ஒன்று கூட பிழைக்கல. என்னடா பண்ணுறேன்னு யோசிச்சுக்கிறக்கையில் தான் சார் வந்தார். சார் வந்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ அந்த கிராமத்துக்கும் நிறையா மரம் தேவைப்பட்டது. சரி, அப்போ இவர்கிட்ட சொல்லியிருக்கேன். நிறைய இடத்துல நானும் இவரோடய போய் ஒவ்வொரு தோட்டமாக பார்த்தோம். அங்கெல்லாம் சின்ன சின்ன கண்ணாக இருந்துச்சு, அதெல்லாம் ஆடு கடிச்சிவிடும். அதனால் சரி இவர் யோசித்து சொல்கிறேன்னாரு. அதே மாதிரி தான் ஐயா வந்தார். வந்து ஐயாவோட சேர்ந்து நாங்களும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கண்ணெல்லாம் நல்லா வளர்ந்து சில கிராமத்துக்கும் கொடுக்கலாம்னு ஐடியா பண்ணியிருக்கோம். கிராமத்துக்கு என்ன வருவாய் இருக்கோ அதையும் சரி பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி செய்வோம். நன்றி. சொல்லுங்கம்மா.